ரீசெண்டாக ஓடிடியில் தமிழ் டப்பில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் வந்து அக்லீஸ். இது வந்து ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். எர்த்தில் பாதி மக்கள் அழிஞ்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற மக்கள் வந்து ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும், அவங்கள அழகாக மாற்றி கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி ரொம்ப அழகாக மாற்றி ஒரு சிட்டிக்குள்ளே வந்து வாழ வைக்கிறாங்க. ஹீரோயின் டாலி வந்து நம்ம அழகாக மாற போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. 16 வயசும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சர்ஜரி பண்ண போகிற நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து இதை நீ முடிக்கணும், இல்லைனா நான் அவங்கள அழகாக மாற்ற மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அப்படி அது என்ன வேலை, இந்த படத்தில் அப்படி என்ன நடக்குதுந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஒரு விசுவலுக்காக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். விஎஃப்எஸ், சிஜிஏ ஒர்க்கு, ஃபைட் சீன்னா ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் வந்து ஒரு சில இடத்துல வந்து போர் அடிக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் ஒரு இடத்துல வந்து கிஸ்ஸிங் சீன் வந்து இருக்குது. என் செல்லக்குட்டி ஜாய் கிங் தான் இந்த